Praise the Lord, everyone. I'm Jasmine from Madurai. Thank you, DOK, for this beautiful opportunity. I want to share a small testimony and a word of God with you all. Today is my birthday, so இந்த நாளில் இந்த ஒரு டெஸ்டிமனி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் my past days and everything was a broken days அப்படின்னு சொல்லலாம். பட் அதுலேயும் கர்த்தர் என்னை அற்புதமாக வித்தியாசமாக எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்துனார். ஸோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஐம் now 19 years old. For past 18 years many struggles, நான் நிறையா விஷயங்களில் நான் கடந்து வந்திருக்கிறேன். there is so much of blessings and miracles in my life. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து 11th படிக்கும் போது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஐ மீன் 11th லாஸ்ட்டில். பிகாஸ் 11th ஃபர்ஸ்ட் வரைக்கும் நான் வந்து ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆல். நான் வந்து ரொம்ப ப்ரேயரில் எதுலேயுமே நான் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட் அண்ட் ஆல். பிகாஸ் எனக்கு வந்து வேர்டில் இருக்கணும், நான் அந்த உலகத்தை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. கர்த்தரை பற்றி அறிந்திருந்தும் நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய் இருந்தேன். ஸோ த டேஸ் ஆர் எப்படி சொல்கிறது, உலகத்தில் நான் இருந்த நாட்கள் 11th படித்து 11th ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த டேஸில் தான் ஐ லாஸ்ட் மை டேட். அவங்க இறந்து போய் இதோட 2.5 years ஆகுது. இப்போது நாங்கள் சர்ச் வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து ஊழியர் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க கடந்து போன உடனே நான் வந்து யோசிக்கவே இல்லை இந்த ஊழியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல, ஐ டோன்ட் லைக் மினிஸ்ட்ரி, திஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல் எவ்ரிதிங். இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இன் தேட் டேஸ் காட் டாக் டு மீ. ஃபர்ஸ்ட் டைம் ஹீ டாக் மீ. எனக்கு எப்போயுமே கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசுவார். இன்றைக்கி கர்த்தர் அதே வார்த்தையை உங்களிடத்துலையும் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ். திஸ் இஸ் த ஒன்லி வேர்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ காட். எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவார். ஃபுல்லாக நான் ஆறுதல் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னிடத்துல அநேக காரியங்கள் கர்த்தர் என்னிடத்துல பேசியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் என்கிட்ட பேசின நாள் வந்து எங்கள் அப்பா என்னை விட்டு போன நாள். தட் வாஸ் February 20. தட் டே நைட் காட் டாக் டு மீ, திஸ் மினிஸ்ட்ரி ஃபார் யூ. நான் ஒன்றை வச்சு தான் இந்த இடத்துல பெரிய பெரிய அற்புதம் செய்ய போகிறேன்னு கர்த்தர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் பேசுவார்னு எனக்கு தெரியும். பட் ஒரு நாளும் நான் உட்காந்து நான் கேட்டதே கிடையாது. அந்த டேயில் கர்த்தர் என்கிட்ட பேசினார். அவர் பேசினாருன்னு தெரிஞ்சுமே நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஐ கீப் ஆன் வெயிட்டிங் ஃபார் சம் மோர் ஆன்சர்ஸ். இன்னும் நிறைய ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப சடனாக ரெஸ்பாண்ட் பண்ணல. இருந்தாலும் எல்லோரும் சொல்லிட்டாங்க, சரி அம்மா வந்து மினிஸ்ட்ரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ஸ்ட்ராங்காக என்னை இருக்க சொன்னாங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் அப்பா இறந்து அந்த 11th முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல்லையுமே மெனி ப்ராப்ளம்ஸ். ஸ்கூலில் வந்து நான் நம்பின எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை கைவிட்டாங்க. நான் ஒரு தப்பான பொண்ணு மாதிரி என்னை எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னை அன்பாக இருக்கிறவங்க அன்பாக இருந்தாங்க. பட் வெறுக்கிறவங்க வெறுக்கிற நிறையா பேர் இருந்தாங்க. பட் அதெல்லாம் என்னுடைய கண்களுக்கு வந்து அப்போது இருந்த நாட்களில் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் அந்த உலகத்தை நம்பினேனே, இந்த உலகம் என்னை கைவிட்டுருச்சே அப்படின்னு சொல்லி நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்தேன். பிகாஸ் என்னுடைய நேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னோடய நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆனனால ஐ டிசைடட் டு எண்ட் அப் மை லைஃப். நான் சூசைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த அந்த நாள் தான் எங்கள் அப்பா என்னை விட்டு போன நாள். ஸோ வந்து நான் இப்போ ரொம்ப அந்த டேஸ்லேயே வந்து 11th முடித்தோடனே ஒரு மீட்டிங் நான் போனேன், ஒரு ப்ரேயர் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் தான் ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். த ஒன்லி வேர்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் வித் யூ, ஐ எம் வித் யூ, ஐ எம் வித் யூ. திஸ் இஸ் த ஒன்லி வேர்ட் காட் ஆல்வேஸ் எப்போயுமே எனக்கு திருப்பி ரிமெம்பர் பண்ண ஒரே வார்த்தை, ஐ எம் வித் யூ. அப்போ எனக்கு அந்த வார்த்தை புரியல. பிகாஸ் கடவுள்னால் நம்ம கூட இருக்க தானே செய்வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக விட்டுட்டேன். அப்புறம் தான் நான் ஒவ்வொரு சூழ்நிலைமை கடந்து வரும்போதும் நான் அந்த வார்த்தையை நான் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதை தான் கர்த்தர் ஐ எம் வித் யூன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னு நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நான் உணர்ந்தேன். 12th படிக்கும்போது நான் எக்ஸாம் படிக்கவே இல்லை. பிகாஸ் அந்தளவு அப்செட் ஆகிருந்தேன். பிகாஸ் எனக்கு ஸ்டடீஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான்.
என்னோடய நேம் ஸ்பாயில் ஆனதுனால, என்னை எல்லோரும் தப்பாக பேசினனால என்னால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதையும் மீறி ஊழியம்னு ஒன்று இருக்குதே, ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு அழைப்பு கிடச்சிருச்சுன்னு நான் உறுதியாகிக்கிட்டேன். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட நான் பேச ஆரம்பித்தேன். பைபிள் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த ஐ ஆம் வித் யூ, காட் இஸ் வித் யூங்கிறது ஒரு வார்த்தையை நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உணர ஆரம்பித்தேன். அப்போது அந்த ஊழியத்தில் நான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் ஒரு முடிவெடுத்த நாள்லேருந்து நான் காட்டை இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். பிகாஸ் என்னை இந்த உலகத்தில் நான் நம்பின நண்பர்கள் எல்லோரும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நோக்கத்துக்காக, அந்த ஒரு நம்பிக்கையினால் அது கர்த்தரோட ஒவ்வொரு நாள் நான் பேச ஆரம்பித்தேன், கிட்டி சேர ஆரம்பித்தேன். காட் ஆல்சோ கீப் ஆன் டாக்கிங் வித் மீ ஸ்டில் நவ். அந்தளவு ஒரு ரிலேஷன்ஷிப் காட்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டேன். அவர் என்னை அழைச்சது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் எனக்கு இப்படி செய்யணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐ ஆம் வித் யூங்கிறதுக்கு அர்த்தம் அவர் என்னோட கூட இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்னோட கூட இருந்து அவர் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் அது பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்புறம் லேட்டர் ஆன் நான் உணர ஆரம்பித்தேன். 12th நான் மோஸ்ட்டு படிக்கவே இல்லை. I don't know how I passed in my exam. பாஸ் ஆகி எப்படியோ வந்துட்டேன். பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகி காலேஜ் நான் காலேஜ் போகலான்னு நினச்சேன். காலேஜ்னால் பைபிள் காலேஜ் போகலான்னு நினச்சேன். அப்படி நான் நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார், இல்லை. அந்த டைமில் நான் மறுபடியும் போய் என்ன யோசித்தேன் அப்படின்னா, திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே படிக்க வைங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கர்த்தர் என்னை ரெகுலர் காலேஜில் படிக்க வச்சார். காலேஜில் படிக்க வச்சு நான் பிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் நான் அநேக காரியங்களில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னா, அவர் என்னை அழகாக இடையர்ச்சியாக என்னை அநேக காரியங்களை வழிநடத்துகிறாரு. இன்றைக்கும் உங்களுடைய நிலைமை நான் ரொம்ப சுருக்கமாக இந்த டெஸ்டிமனி சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் தெர் இஸ் அ லாட் இன் மை லைஃப். ஒவ்வொரு சிச்சுவேஷனுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயம், எல்லாமே ஒரு மிராக்கிள். எல்லா நிலைமையிலையும் கர்த்தர் என்னோட கூட இருந்து எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை வச்சு தான் நான் சொல்கிறேன், காட் இஸ் வித் யூ. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ யார் பார்த்துட்ருக்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், காட் இஸ் வித் யூ. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ டோல்ட் யூ நோ தட் ஐ எம் a 19 years old girl. This is my youth life. I don't know இப்படி என்னோடய யூத் லைஃப்பை நான் எவ்வளோ தூரம் சேவ் பண்ணியிருப்பேன் நான் என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. நான் இன்றைக்கி யூத் லைஃப்பை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன்னா ஒன்லி ரீசன் இஸ் காட். பிகாஸ் நான் காட் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி நான் அநேக யூத் பிள்ளைங்களுக்கு முன்பாக நான் ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை இன்றைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார், என்றென்றைக்கும் என்னை சாட்சியாக வைத்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ். திஸ் இஸ் மை ஸ்மால் டெஸ்டிமனி. இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பினாலும் பரவாயில்ல, யார் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, ஈவன் யூ கோயிங் த்ரூ அ லவ் பிரேக்கப்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஈவன் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், there is no problem, there is nothing to worry. God is with you always. He is leading you. Don't worry. Because today இன்னைக்கு நான் என்னோடய பர்த்டேயில் எல்லாருமே காமனாக விஷ் பண்ணாங்க. பட் ஒரே ஒரு பிரதர் மட்டும் எனக்கு விஷ் பண்ணது என்ன அப்படின்னா, he is keep on randomly talking like blessing எனக்கு நிறைய வார்த்தைகள், நிறைய ப்ராப்டிக் வார்த்தைகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. each and every word touched me. So I also telling you, அவருடைய வார்த்தை எல்லாமே உங்களுக்கு டச் ஆகும். பிகாஸ் each and every verse all still living. எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களையும் ஜீவனுள்ளதாய் அது மாற்றும். நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. as I am 19 years old girl telling you, உங்கள் யூத் லைஃப்பை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். that is whatever it is, even that is a love, there is a lust, whatever. நான் இந்த மாதிரி நிறையா இந்த யூத் லைஃப்பில் நம்ம கடந்து வருகிறோம். ஸோ இந்த யூத் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். அதை மீறி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எதையுமே நீங்கள் செகண்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்
keep God as a first relationship. Okay, that is the only thing I'm saying you, because God is with you. He never leave you alone. He never leave you alone. In this birthday எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய blessings, என்னுடைய விஷஸ் டு கண்டினியூ யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்ட்ராங்லி. எப்போயுமே அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்போயுமே எங்கள் யூத் பிள்ளைகிட்டையும் சொல்கிற அதே காரியம் தான், டிஓகே மெம்பர்ஸ்டையும் சொல்கிற ஒரே காரியம் தான், ஸ்ட்ராங்காக இருங்க எல்லா விஷயத்துலையும். பிகாஸ் ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ இஸ் லீடிங் எவ்ரி திங். Our duty is to believe him, and our duty is to be strong in him. That is the only thing I want to say you all. And thank you so much, and thank God for this beautiful opportunity. I'm sharing this as a small for வர நாட்களில் I will tell you more and more thing, each and everything என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் 12th க்ராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் வந்ததே ஒரு பிக்கஸ்ட் மிராக்கிள். ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர் செய்வார். நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. திஸ் இஸ் த ஸ்மால் என்கரேஜ்மெண்ட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.